ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த தை மாதத்தில் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம பௌர்ணமி திதி அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு முறை, நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டை பற்றி நான் பேச போகிறேன். கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த பதிவை பார்த்து முடித்த உடனேயே பௌர்ணமி திதியில் இதை செய்யணும்னு முடிவெடுத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு செல்வம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க, முழுசா பாருங்க. நிச்சயமா வந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டையை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த தை மாதத்தில் 12ஆம் தேதி நமக்கு வந்து பௌர்ணமி திதி வருது. மாலை வேளையில் 6 மணியிலேருந்து 8 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றி நான் சொல்லக்கூடிய இந்த கட்டையை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் கையில் எடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், குறிப்பாக செல்வம் சார்ந்து, பணம் சார்ந்து, நிதி சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வழி கிடைச்சிரும். பொதுவாக மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மாதத்திற்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லுவோம். அம்மனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்வோம். அதே மாதிரி பிரம்மோற்சவம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மார்கழி மாதம், பெருமாளுக்குரிய மாதம், பெருமாளுக்குரிய விசேஷங்கள்லாம் நம்ம வந்து செய்வோம். அதே மாதிரி தான் இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுடைய நலனுக்கும் உரிய ஒரு மாதம்னா அது தை மாதம் தான். தை பிறந்தா வழி பிறக்கும் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். தை மாதம் அறுவடை நடக்கும். அறுவடை நடக்கும்போது தான் நமக்கு வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்கும்போது வருமானம் வரும். வருமானம் வந்தால் 4 பொருள்களை வாங்கி போடலாம், நல்லா வயிறார சாப்பிடலாம், வீட்டில் கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம். இதுக்கெல்லாம் தேவையான வருமானம் நமக்கு கொடுக்குது இல்லையா? அதற்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் இல்லையா? அந்த சூரியனை நம்ம வணங்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ தை மாதத்தில் எப்படி இயற்கைக்கு மிக முக்கியமோ, சூரிய பகவானுக்கு மிக முக்கியமோ, அதே மாதிரி தை அமாவாசை, தை பூசம், தை கிருத்திகை, தை பௌர்ணமி, இப்படி ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு தனித்தனியான மகத்துவங்கள் உண்டு. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிகளை இந்த மாதங்கள், இந்த கிழமைகள் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வழிகளை முறைப்படி நம்ம வந்து கடைபிடிக்கும் பொழுது இறைவனுடைய திருவடியை நம்ம பிடிச்சிடறோம். இறைவன் திருவடியை பிடிச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நம்ம பாரம் எல்லாம் அவர் தலையில சுமக்க போறாரு. நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி வைக்க போறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த பௌர்ணமி திதியில நீங்க கையில் எடுக்க வேண்டிய ஒரு அற்புத கட்டையை பத்தி நம்ம வந்து பேச போறோம். அது என்ன கட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை கட்டை தான். ஸோ அதிமதுரம் நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அதிமதுரத்துக்குன்னு ஒரு தனித்துவமான விஷயம் உண்டு. நல்ல செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய வல்லமை வந்து இந்த அதிமதுரத்துக்கு உண்டு. ஆனால் இதை முறைப்படி நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானினுடைய அனுகிரகத்தோடு நம்ம வீட்டில் வெற்றி வந்து குவிவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்த முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தை மாதத்தில் எவ்வளவோ விசேஷங்கள்லாம் உண்டு. இது எல்லாமே நீங்கள் வழிபடுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். என்னதான் நம்ம வழிபட்டாலும் நம்மளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு தடைகள்லாம் வரும். இந்த தடைகள் நம்மளுடைய சுகபோக வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அந்த வாழ்க்கை தெரியாத மாதிரி நம்மளை மறைக்கக்கூடிய வகையில் நமக்கு சூட்சமங்களை ஏற்படுத்திடும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வெளிப்படணும், விடை பெறணும் அப்படின்னா சில சூட்சம வேண்டுதல்கள், பரிகாரங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு சூட்சம வேண்டுதலும் பரிகாரமும் தான் நான் சொல்லக்கூடிய இந்த அதிமதுர கட்டை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் நாட்டு மருந்து கடைகளுக்கு போனீங்கன்னா அதிமதுரம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக கொடுத்தாலுமே ஒரு 4-5 கட்டை அதிமதுர கட்டையை நீங்கள் வாங்கிக்கோங்க. பத்திரமா அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பௌர்ணமி திதி, அதாவது மாலை 6 மணியிலிருந்து 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ளே இதை நீங்கள் வந்து செய்யணும். அதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெய் தீபம் ஏற்றுவதற்கான எல்லா பொருட்களையும் தயார் பண்ணி வச்சுருங்க. பூஜை அறையில் எல்லா சுவாமிகளுக்குமே வந்து பூ மாலை இதெல்லாமே போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான அகலை எடுத்து அந்த அகலை நல்லா தூய்மை பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த அகலை சுற்றி பூ அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றுவதற்கு தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்திலே வந்து ஒரு பித்தளை தட்டில் வாங்கிட்டு வந்து அந்த அதிமதுரத்தை அதில் போட்டுடுங்க. போட்டு எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் வந்து அட்சதையும் மலர்களும் நிறைந்த ஒரு அட்சதையை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இறைவன் முன்னாடி அமர்ந்து
உணர்ந்து அந்த நேரத்தில் பௌர்ணமி திதி நேரத்தில் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நெய் தீபத்தை ஏற்றுறீங்க. விளக்கை ஏற்றிட்டு மனதார உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. இறைவா, எனக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாமே விலகணும், சுக்கிரனினுடைய அருள் வந்து எனக்கு கிடைக்கணும். ஏன்னா அவர் தான் சுகபோக வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுப்பாரு, அருள் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி எனக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து சேரணும், எல்லா விதமான தன வரவும் எனக்கு ஏற்படணும், என்கிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் என்னை விட்டு கழியணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த நெய் தீபமும் நல்லா அப்படியே மணக்க மணக்க எரியட்டும். இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல அந்த நெய் தீபத்தினுடைய சுடர் வீடு முழுக்க பரவட்டும். அந்த அதிமதுர கட்டைகளை நீங்க பக்கத்துல வச்சிருப்பீங்க, அதுவும் அப்படியே இருக்கட்டும். நல்ல பிரார்த்தனை, உங்க பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அட்சதையை எடுக்கணும். அட்சதையை மலர்களோட எடுத்து அப்படியே அந்த அதிமதுர கட்டை மேல தூவிடுங்க. தூவிட்டு நான் நினைச்சது எல்லாத்தையும் இறைவன் எனக்கு நினைவேற்றி தரப்போறாரு, அதற்கு மனம் நிறைந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பூஜை பிரார்த்தனையை முடிச்சிருங்க. விளக்கு பாட்டுக்கு அதுவே எரிந்து அதுவே வந்து குளிர்ற வரைக்கும் அப்படியே எரியட்டும். அதிமதுர கட்டை அப்படியே பூஜை அறையில் அந்த பித்தளை தட்டில் அப்படியே இருக்கட்டும். அன்னைக்கு இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். அந்த பௌர்ணமியினுடைய ஆற்றல் வந்து அந்த கட்டையில் இறங்குற மாதிரி அது அப்படியே இருக்கட்டும். மறுநாளிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அதிமதுர கட்டையை எடுத்து மஞ்சள் உரைக்கிற இது வச்சுருப்பீங்க வீட்டில் இல்லையா, மஞ்சள் உரைக்கிறதுக்குன்னு ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வச்சு அந்த அதிமதுரத்தை குழைங்க. குழைச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு பசை மாதிரி கிடைக்கும். அந்த பசை நீரில் போட்டு அப்படியே கொஞ்சம் உழைச்சி எடுத்தீங்க அப்படின்னா, உரைச்சி எடுத்தால் அப்படியே ஒரு பசை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பசையை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே நெத்தியில் அணிவிச்சுக்கோங்க. நெத்தியில் அதை வச்சுக்கிட்டே இட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரனினுடைய அருள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தன வரவுகளுக்கான தடைகள் எல்லாமே விலகும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். சுகபோக வாழ்க்கைக்கான வழி உங்கள் கண் முன்னாடி பிறக்கும். ரொம்ப நாளாக இந்த விஷயம் வந்து நான் யோசிக்காமே இருந்தேனே, இன்னைக்கு எனக்கு எப்படி இந்த சிந்தனையெல்லாம் வருது, இந்த ஐடியா எனக்கு ஏன் கிடைக்காம போச்சு, இதை செய்கிறதுனால நமக்கு இவ்வளோ வருமானம் வருமே அப்படின்ற புதிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அத்தனை வல்லமையும் அந்த பௌர்ணமி திதியில் அந்த அதிமதுர கட்டையின் மூலமாக உங்களுக்கு சுக்கிரனினுடைய அருளோடு சேர்ந்து இந்த விஷயம் கிடைக்க போகுது. இதுதான் வந்து சூட்சம வேண்டுதல்கள், சூட்சம பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து முதல்ல கேட்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக நான் இதை நம்புறேங்க, என்னால் இதை செய்ய முடியும், நான் செஞ்சுதான் பார்க்குறேனே அப்படின்னு ஒரு ஹோப்போட ஒரு நம்பிக்கையோட இந்த பௌர்ணமி திதியில் நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்க. தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் நான் சொன்ன இந்த சூட்சம பரிகாரம், இந்த கட்டையை நீங்கள் கையில் எடுத்து அதை இறைவனுடைய பாதத்தில் சேர்த்து மீண்டும் அதை உரைத்து நீங்கள் நெற்றியில் அதை வந்து வச்சு பாருங்க. நிச்சயமாக அந்த பொட்டு உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பொட்டாக தான் அமையும். கண்டிப்பாக இந்த முறையை செஞ்சு பாருங்க. பலன் பெற்றவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து இத்தனை நாள் நான் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை, இப்போ புதுசாக இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா, நான் சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். அதிமதுரம் அப்படின்றது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் தான். அந்த மூலிகை பொருளை என்னைக்கு நான் கொண்டு வர சொல்கிறேன், முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியில் நான் கொண்டு வர சொல்கிறேன். ஸோ எப்போவுமே பௌர்ணமி அந்த நாளில் வந்து நீங்கள் போய் அந்த நிலவை பார்த்தீங்கனாலே உங்கள் மனசஞ்சலங்கள் எல்லாமே வந்து அப்படியே மறைந்து நீங்கள் மனதே நிம்மதி அடைகிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படும். அந்த கதிர்கள் வந்து கண்டிப்பாக இந்த அதிமதுரத்தின் மீது படும். பக்கத்தில் எரிந்து கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம். நம்ம வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம், அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெய் தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையும் அந்த சுடரோடு சேர்ந்த அந்த ஆற்றலுமே அதையுமே அந்த அதிமதுரம் அப்படியே கவர்ந்து இழுத்துக்கும். ஸோ எல்லா விதமான ஆற்றலும் சக்தியும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த அதிமதுரத்தை நீங்கள் மறுநாளிலிருந்து ஏதேனும் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுதோ, இல்லை ஏதேனும் ஒரு காரியத்தை நோக்கி செல்றீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கேஸை ஜெயிக்கிறதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னும் பொழுதெல்லாம் இதை மஞ்சள் அரைக்கக்கூடிய அந்த உரைக்கல்லில் வச்சு உரசி ஒரு வெற்றி திலகம் மாதிரி நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஆற்றலும் இறைவனுடைய அனுகிரகமும் மனக்குழப்பத்திலிருந்து உங்களை முதல்ல வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான இல்லை வெற்றி பெறுவதற்கான வழியை வந்து அந்த சிந்தனையை உங்களுக்கு தெளிவாக அது வந்து கொடுக்கும். அதற்காக தான் இந்த சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சூட்சமங்களை முழுமையாக நம்பக்கூடியவங்களுக்கு முழு பலன் கை மேல பலனாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.